இந்த விசை வெளியிட்டுள்ளதுக்கு வர முடியாத கதாநாயகிகளை தயவு செஞ்சு புக் பண்ணாதீங்க. இவங்க வந்து ஒரு அதர் லாங்குவேஜ் ஹீரோயினி கூட கிடையாது, இங்க உள்ள ஒரு தமிழ் ஹீரோயினி தான். 10 நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்க ஒரு இசை வெளியிட்டலாம்னு தெரியும். எவ்வளவு நயன்தாரா தான் வரமாட்டாங்க சார், ரைட் ஓகே, இவங்க வரலாமே, அவங்களோட இவங்க ஒன்றும் பெரிய ஒரு நடிகை ஒன்றும் இல்லைல்ல. நான் யாரையும் தாழ்மைப்படுத்தி சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஒரு படம் எடுக்கிறோங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க, அதை அழகுபடுத்தி பார்க்கணுங்கிறது கதாநாயகன் கதாநாயகியோட வேலை. அதுதான் வந்து ஒரு இயக்குனரும் தயாரிப்பாளருமா இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கு அவங்க கொடுக்குற ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பொக்கிஷன். அதை கூட கொடுக்க வந்து ஒரு வலுவில்லாத ஒரு ஹீரோயினியை நம்ம பண்ணி என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? எவ்வளவு வந்து மெனக்கெட்டு இருப்பாங்க, எவ்வளவு பொருட்செலவு பண்ணியிருப்பாங்க. திரைத்துறை வந்து இன்னைக்கு வந்து ஒரு கேவலமான ஒரு பாதாளத்தில் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும், சரிங்களா? ஏன்னா இவங்க வந்து உதயகுமாரனையும் தனஞ்சயன் சார் வச்சுக்கிட்டு 2 அண்ணனையும் வச்சுட்டு நான் பேச முடியாது. இருந்தாலும் என் மனசுல இருக்கிற ஆதங்கத்தை நான் கொட்டி தான் தீரணும். எந்த ஒரு விநியோக முறையும் இன்னைக்கு வந்து செயல்படுத்த முடியாத ஒரு சூழல் தான் இங்க இருக்கு. ஒரு ஹிந்தி ரைட்ஸோ சரி, சேட்டலைட்டோ, எஃப்எம்எஸோ, டிஜிட்டல் ரைட்ஸோ, ஓடிடியோ எதுவுமே சரி பேசவே முடியாது. பேசும்பொழுது சொல்லிடுவாங்க சார், ஏதாவது ஒரு விலை சொன்னாதானே நம்ம விலையை நம்ம சொல்ல முடியும். விலையே சொல்ல முடியாத சூழ்நிலையில இன்னைக்கு திரைப்படங்கள், திரைத்துறையில் இருக்கக்கூடிய வியாபார ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குங்கிறது தான் நம்ம எல்லாரும் ஒத்துக்கணும். அதை மறுத்து பேச முடியாது. அதையும் கடந்து நிறைய இசை வெளியீட்டு விழா நடந்துட்டு தான் இருக்கு, நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். திரைத்துறையில் வந்து நிறைய படங்கள் வந்து வெளியீட்டுக்கு வருது, வெளியிடுறாங்க, போறதும் தெரியல வரும் தெரியல. நிறைய திரையரங்குகள்ல வந்து திரைப்படங்கள் வந்து இன்னைக்கு இல்லாம தியேட்டர் வந்து மூடி வச்சிருக்காங்க, எதுவுமே இல்லை. ஷோ பிரேக் இல்லைன்னா ஷோ லாஸ்ட். வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகுது, சனி ஞாயிறுல வந்து ஷோ லாஸ்டா ஷோ பிரேக் ஆகுது. இதெல்லாம் நம்ம யாருக்கு தெரிய போகுது இல்லை. ஸோ அதனால இந்த சிறு முதலீட்டு திரைப்படங்களுக்கு வந்துட்டு ஒரு ஊக்கம் கொடுங்க. அப்புறம் வந்து தயாரிப்பாளர்கள் சங்கத்தில் இருக்கக்கூடிய தலைமை நிர்வாகம் இன்னைக்கு வந்து வர்றதுக்கு, தமிழ்குமரன் வர்றதுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி செயலாளர்கள் கதிரேசனும் சரி, ராதாகிருஷ்ணனும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றிகள். வர முடியாத சூழல், ஏன்னா தொடர்ந்து நிறைய பணிகள் இருந்ததுனால இப்போ வெளியூர்களுக்கு பயணம் போயிருக்காங்க. ஸோ அதனால சிறுபட தயாரிப்பாளர்களுக்கு, சிறு முதலீடு தயாரிப்பாளர்கள், சிறுபடம் இல்லை சிறு முதலீடு தயாரிப்பாளர்கள் அவர்களுக்கு வந்து பத்திரிகையான ஊடகத்துறை நண்பர்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. நிறைய இடத்துல வந்து திரைப்படங்கள் வந்து முடக்கப்பட்டு இருக்கு, அதுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த படம் பாருங்க, ஆடியோ லான்ச் அன்னைக்கு முன்னாடியே வந்து சென்சாரும் பண்ணிட்டாங்க, ரிலீஸ் டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ எவ்வளோ ஒரு ப்ரீப்பர் பிளான் பண்ணி ஒரு பெண்மணி வந்து இவ்வளோ தூரம் கடந்து வந்து இந்த ஸ்டேஜில் இவ்வளோ பெரிய ஜாம்பானுங்களை கூட்டி இந்த ஒரு இசை வெளியீட்டு விழா நடத்தி ரிலீஸ் டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம ரொம்ப சப்போர்ட் பண்ணணும் பத்திரிகையாளர்கள். ஆனால் ஒரு 2 விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன்னா, சினிமா இன்னைக்கு நாசமாக போனதுக்கு ஒரே ஒரு காரணம் இந்த சங்கங்கள் தானே. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சங்கங்களுக்குள்ள இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சிகள், நீயா நானா, நானா நீயா, 2 ஜாம்பானுங்களுக்கு தான் சொல்றேன் நான். நானா நீயா, நீயா நானாங்கிற இந்த ஒரு எதிர்மறை சக்தி தான் இன்னைக்கு வந்து இந்த சினிமா நாசமா போனதுக்கு காரணம். நிறைய படங்கள் விநியோகம் பண்ண முடியல, திரைத்துறையில் வெளியிட முடியல, ஷூட்டிங் போயிட்டு பாதியில நிக்குது, டிஜிட்டல் ரைட்ஸ் கிடையாது, ஓடிடி ரைட்ஸ் கிடையாது, எந்த ஒரு விநியோகம் பண்ண முடியல. பல 100 திரைப்படங்கள் முடங்கி கிடைக்குது தமிழ் திரையுலகில். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், எங்க அண்ணங்களுக்கு தெரியும். ஆனா அவங்க வந்து சில விஷயங்களை பேச முடியாம அப்படியே கடந்து போறாங்க. காரணம் என்னன்னா, இங்க நிறைய விஷயங்கள் அதை பின்னாடி இருக்கு. அதை வந்து உங்களுக்கும் தெரியும், ஊடகத்துறை நண்பர்களும் தெரியும். ஏன்னா இன்னைக்கு நேரத்தில் இல்லை, ரொம்ப நாளா வந்து ஆர்வி அண்ணனையும் தனஞ்சயன் சாரையும் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அதனால சிறு முதலீட்டு திரைப்படங்கள் வந்து திரைக்கு போவதற்கு ஒத்துழைப்பு கொடுங்க. சங்கங்களுக்குள்ள இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சிகளை வந்து அறுத்து எரிஞ்சிட்டு ஒற்றுமையோட செயல்படுவதற்கான வழிவகைகளை முன்னெடுத்து இந்த திரைத்துறை நல்லா இருக்க வேண்டும். இது போன்ற ஒரு சிறு முதலீடு திரைப்படங்கள் வந்து திரைக்கு வந்து வெற்றிகரமாக ஓட வேண்டும், வருவாயை தயாரிப்பாளருக்கு ஈட்ட வேண்டும். அதற்கான வழிவகைகளை இன்று இருக்கக்கூடிய திரைத்துறை ஜாம்பவான்கள் செய்ய வேண்டும், அதில் தலைமை நிர்வாகத்தில் இருக்கவர்கள் செய்ய வேண்டும். அப்படிங்கிறது ஒரு பணிவான வேண்டுகோளை இந்த மரகதமலை ஆடியோ லான்ச்ல நான் வச்சுக்கிறேன் அண்ணங்களுக்கு முன்னாடி. இன்னொரு சின்ன ஒரு கருத்து என்னன்னா, ஒரு இசை வெளியீட்டு விழாவுக்கு சில நபர்களை வந்து அழைக்கும் பொழுது இந்த ஐஎஸ் ரிப்போர்ட் எடுப்பாங்க. சிஎம் பார்க்க போறதுக்கு முன்னாடி ஒரு ஐஎஸ் ரிப்போர்ட் எடுப்பாங்க. இவங்க யார், இந்த ப்ரொடியூசர், அவங்க என்ன படம் பண்ணியிருக்காங்க, அவங்க பேக்ரவுண்ட் என்ன, யார், இதெல்லாம் கேட்பாங்க. அதுக்காக சங்கத்துக்கு வரீங்க? அதுக்காக ஜெயிச்சு சங்கத்துக்கு வரீங்க? எந்த படத்தினுடைய தயாரிப்பாளராக இருந்தாலும் அவர் நம்ம சங்கத்துல உறுப்பினராக இருந்தாலும் இல்லைன்னாலும் அவர்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து அவர்களை வழிநடத்துவதற்குரிய ஒரு உந்து சக்தியாகத்தான் சங்கங்கள் இருக்க வேண்டும். அதுல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இருக்க வேண்டும், வரணும், வாய்ப்பு இருக்குன்னு வரணும். ஒரு சின்ன விஷயத்துக்காக ஒரு 5 கோடியில படம் எடுத்திருக்கிறாங்க, ஒரு பெரிய பட்ஜெட், சிறு முதலீடு கூட கிடையாது, இது ஒரு பெரிய பட்ஜெட். வருமா வராதா எதுவுமே தெரியாது, ஆனா எல்லாரும் வரணும். ஏங்க நிறைய பேர் இருக்காங்க, லிஸ்ட்டை சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு காலையில் உங்களுக்கு தான் ஹைலைட் நியூஸாக இருக்கும். ஸோ அதனால நீங்கள் சொல்லுங்க. தனஞ்சயன் சார் இருக்காரு, லெஜண்டு. எங்கள் அண்ணன் ஆர்வி உதயகுமார் அண்ணன் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் வந்து பல 100 தயாரிப்பாளர்களுக்கு வந்து வழிவகுக்கக்கூடிய ஒரு மாமன்னனா இருக்கிறாரு. அவர்களை கடந்து நிறையவே இருக்கு.
சரி, அந்த நயன்தாரா மாதிரி தான் இந்த நடிகையும் நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா நான் சொன்னதுதான் நீங்க இந்த தயாரிப்பாளரை பாருங்க, அவங்க முகத்தை பாருங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. ஒரு ஆடியோ இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்துட்டு நயன்தாரா வரலன்னா குத்தம் தான். ஆனா நயன்தாரா விட ஒரு பெரிய கதாநாயகன் நம்ம இதை பார்த்துதான் ஆகணும். ஏன்னா வரல, அவங்க பொருள் செலவுல அவ்வளவு தூரம் வந்து கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? இதனால அதுக்கு மேல பேசினா விவாதம் தான் வரும். நன்றி எனக்கு வாய்ப்பு கொடுத்தவர்களுக்கு. ஸோ ஆங்கர் பொன்வாணி அவருடைய இது நல்லா இருக்கு. ஸோ அவர்களுடைய வாழ்த்துக்கள். தயாரிப்பாளர் மிகப்பெரிய ஒரு வருவாயை ஈட்டணும் இந்த படத்துல. அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. மன்னிக்கணும், ஏன்னா என்னோட ப்ராஜெக்ட்னால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் சென்னை டிராஃபிக், இனிமேல் நான் வரணும்னா ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு தான் வரணும் போல இருக்கு. ஸோ எல்லாருக்கும் என்னோட சாரி. நான் சொன்னேன் அவங்களுக்கு ஆரம்பிச்சிருங்க, எனக்காக தயவு செஞ்சு வெயிட் பண்ணாதீங்க அப்படின்னு. அவங்களுக்கு என்னன்னா, நீங்கள் தான் கதாநாயகன், அட்லீஸ்ட் நீங்கள் சப்போர்ட்டுக்கு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு. நான் கண்டிப்பாக வரேன், ஆனால் நீங்கள் ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு. உண்மையாக இது எதுவுமே பிளான் பண்ணி வரக்கூடாது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. உண்மையாகவே சாரி. நான் மேபி சாலிகிராமத்திலேயே வீடு மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். இனிமேல் பிரசாத்தில் தான் நடக்க போகுதுன்னா. இல்லை அப்படி இல்லைங்க சார். இல்லை சார், இது என்ன சார், நான் ஏதாவது ஒரு படத்துக்கு நான் வராதுன்னு சொல்லுங்க. சரி, சந்தோஷம் தான். ஓகே இது வரைக்கும் நான் எந்த படத்துக்கும் வராம இருந்தது சார். நான் நடிக்காத படத்துக்கும் நான் வந்திருக்கேன் சார். ஸோ அதனால எனக்கு தெரியல நீங்க எதுக்காக இந்த கோவம் தெரியல. மேபி லேட் ஆனதால நீங்க கோவமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல சார், சாரி. நான் உங்களுக்கு பர்சனலா இன்னொரு சாரியும் கேட்டுக்கிறேன். அண்ட் சார் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட நிறைய படங்கள் வந்து என்னோட படங்களே கிட்டத்தட்ட நிறைய இருக்கு லிஸ்ட்ல. ரொம்ப கஷ்டமான ஒரு டைம் படங்கள் ரிலீஸ் பண்றதுக்கு. ஸோ அது என்ன ஃபார்முலா, யாருனால, என்ன காரணம் எனக்கு தெரியாது. நான் ஒரு நடிகராக போய் வேலை பண்ணிட்டு வரேன். இந்த மாதிரி விஷயங்கள் மேடையில் கேட்கும் போது தான் என்ன ஆக்சுவலாக போகுது அப்படின்ற விஷயம். நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஓடிடிலையும் என்னோட படங்கள் இருக்கு. நானும் புது டைரக்டர்ஸ்க்கும் சரி, இல்லை ஏற்கனவே படம் பண்ண டைரக்டர்ஸ்க்கும் சரி, நான் ரெஃபர் பண்ணி பார்க்குறேன். அங்கேயும் அவங்க வந்து ப்ரீ பிஸ்னஸ்ன்ற மாதிரி அது மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த சுச்சுவேஷன் நிறைய மாறணும், லைக் நல்லதுக்கு மாறணும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் அது கண்டிப்பாக வந்து எல்லாருடையும் சப்போர்ட்டும் இருக்கணும். அண்ட் சங்கங்களும் சரி, ஆக்டர்ஸும் சரி, இல்லை டெக்னீஷியன்ஸும் சரி, இது கண்டிப்பாக அது ஒரு ஒரு டீமாகவும் சரி, ஒரு ஃபேமிலியாகவும் சரி, இதுக்கு மெனக்கட்டோம்னா கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம ஜெயிப்போம்னு நான் நினைக்கிறேன். அண்ட் வந்தவங்களுக்கு எல்லாருமே நன்றி. ஒரு பெரிய சப்போர்ட் இந்த படத்துக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஆக்டர்ஸே வரதில்லை அப்படின்னு. அப்படியேப்பட்ட படங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய ப்ரொடியூசர்ஸும் டெக்னீஷியன்ஸும் வரும்போது வந்து ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும். அண்ட் இந்த விமென்ஸ் டேக்காக இது கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் டேன்னு நான் சொல்வேன். நான் நிறைய புதுமுக இயக்குநர்கள், அதுக்கப்புறம் புதுமுக டெக்னீஷியன்ஸ்க்கு வந்து நான் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன். நிறைய பாடமும் கற்றுட்டு இருந்திருக்கேன். ஸோ நான் இப்போ கிட்டத்தட்ட பெரிய படங்கள் பண்ணாலுமே ஏன் நடுவில் இந்த மாதிரி சின்ன படங்கள் போனாலும் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. லைக் கமெண்ட் வந்து கிட்டத்தட்ட பப்ளிக்காக என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்லேயே வந்து கேட்பாங்க. நல்ல படங்கள் பண்ணும்போதெல்லாம் வந்து ஏன் சின்ன படங்கள்லாம் பண்ணுறீங்கன்னா, நான் சொன்னேன், நான் வரும்போது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு இல்லையா பார்த்திபன் சார், அது மாதிரி நாளைக்கு யார் எப்படி வருவான்னு நமக்கு தெரியாது. ஸோ அதை ஆரம்பிக்க ஒரு விதையாக வந்து நான் இருக்கலாமே அப்படின்ற ஒரு சந்தோஷம் தான் எனக்கு, வேற எதுவுமே கிடையாது. ஸோ எனக்கு என்னன்னா, இண்டஸ்ட்ரியில் நான் சர்வை பண்ணது லைக் 11 இயர்ஸே வந்து எனக்கு பெரிய கனவு மாதிரி இருக்குது. அது எப்படி நடக்குதுன்னு தெரியாது. ஸோ ஒவ்வொரு மேடையும் ஒவ்வொரு படமும் வந்து நான் கொண்டாட வேண்டிய ஒரு ஆர்டிஸ்டாக தான் நான் இருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் இருந்ததில். அண்ட் கண்ணன் சார் வந்து ஃபுல்லாகவே என்னை கோஆர்டினேட் பண்ணி இந்த படத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாரு. ஸோ தேங்க்யூ சார் உங்களுக்கு. அண்ட் பிஜி முத்தையா சார், எல்விஎம் சார் எல்லாருமே வந்து படத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. ஜெகன் சொன்ன மாதிரி குழந்தைங்க பார்க்கக்கூடிய படங்கள் எதுவுமே கிடையாது இப்போ. ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ் இது மாதிரி நிறைய ஓடிடி பிரைம் இருக்கட்டும், என்ன இருக்கட்டும், அதில் ஃபில்டர்ஸ் இருந்தாலுமே பசங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயங்களும் வந்து அங்கே ஃபில்டர் கிடையாது. யார் வேணாலும் எந்த படம் வேணாலும் பார்க்கலாம். அவங்க பார்க்குற படங்களை வந்து அவங்களுக்கு என்ன விதமாக டிஸ்டர்ப் ஆகும்னு நம்மளுக்கு தெரியாது, அவங்களுக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி படங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு கூடிய சீக்கிரம் ஒரு சேஞ்சை கொண்டு வரோம்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய வெல்கம் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். நானும் ஜெகனும் பேசும்போது தான் சொல்லிட்டு இருந்தோம். கண்டிப்பாக இந்த படம் குழந்தைகள் நடுவுலையும் சரி, இல்லை பேரண்ட்ஸ் நடுவுலையும் கண்டிப்பாக ஒரு பெரிய வரவேற்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு பெரிய மேஜிக்கல் ஃபேண்டசி மூவி வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஏன்னா சின்ன வயசுல எனக்கு தெரிஞ்சு எங்களை படத்துக்கு கூட்டு போனா இந்த மாதிரி படங்கள் தான் கூட்டு போவாங்க. இல்லைனா வந்து மேக்ஸிமம் இங்கிலீஷ் மூவிஸ் தான் இருந்தது. இல்லைனா வந்து தமிழ் படங்கள்ல 2-3 படங்கள் தான் இருந்தது எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் கண்டிப்பா பசங்களுக்கு உண்டான படம் எதுவுமே கிடையாது. அதுவும் ரொம்ப மெச்சூர்டா இருக்கு. இப்போ பசங்க ஏற்கனவே அப்படிதான் இருக்காங்க. அவங்ககிட்ட பேசினா நம்ம யோசிச்சு பேச வேண்டிய ஒரு தருணமா இருக்கு. இந்த மாதிரி படங்கள் வரும்போது தான்
சரி ஓகே, இன்னும் இந்த மாதிரி படங்கள்லாம் இருக்கு, அதுல நம்மளும் இருக்கோம்னும் போது ஒரு பெரிய சந்தோஷம். ஸோ லதா மேம், கண்டிப்பா இந்த படம் நல்லா வரும். எல்லாருக்குமே ஏற்கனவே டெக்னீஷியன் சரி, நானும் பார்த்தவங்க சரி, படத்துல நடிச்சவங்க சரி, இதை பத்தி நிறைய பேசியிருக்கோம். நம்பிக்கை வைங்க, கண்டிப்பா இந்த படம் நல்லபடியா வரும். என்ன சூஸ் பண்ணதுக்கு, இந்த படத்துல நடிக்க வச்சதுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. அண்ட் குட்டீஸ், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப மெனக்கெட்டு, பாவம் ஃபர்ஸ்ட் படம் ரொம்ப பயந்தாங்க, ரொம்ப டிமிடா இருந்தாங்க. பட் அவங்கள அப்படியே ஃபேமிலி மாதிரி பேசி பேசி பழகி அங்கே செட்டில் விளையாடி அவங்கள நடிக்க வச்சு நல்ல ஒரு ஃபேமிலியாக மாறி இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி திஸ் மூவி வில் பி அ குட் சக்ஸஸ் அமங் ஆடியன்ஸ். அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகைன் அண்ட் சாரி டிலே ஆனதுக்கு ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்களுக்கும் மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து கதை வந்து பழைய காலத்து கதை மாதிரி எடுக்கலாம். ராஜா ராணி கதைங்க, மந்திரவாதிங்க, இந்த அனிமல்ஸ், இது மாதிரிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த மாதிரி கதைங்கெல்லாம் எடுக்கணும் ரொம்ப ஆசையாக இருந்தது. அதனால் இந்த கதை வந்து எடுக்கிறப்போ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்தோம். தடா ஃபாரஸ்டில் எடுத்தோம். அதில் வந்து எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. ஹீரோ வந்து நல்லா பண்ணிட்டு இருந்தார். அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்டிங்லும் அந்த டான்ஸ் இதில் யாருமே அவருக்கு ப்ராக்டிஸே கொடுக்கல. அவரே வந்து டான்ஸ் நல்லா நடிச்சு கொடுத்தாரு. ஃபைட்லேயும் வந்து அவருக்கு எந்த இதுவும் சொல்லியே தரல. ஃபைட் இப்படி பண்ணணும்னு சொன்னோன்னு உடனே நல்லா பண்ணார். ஆக்டிங் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹீரோயியும் அந்த பொண்ணு நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க அழகோ அந்த அந்த ஜமீன் ஒய்ஃபுன்றதுக்கு நல்லா இருந்தது. ஜமீனும் அவரும் அந்த குதிரையில் அந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 2 பேரோடைய அந்த பொருத்தம் நல்லா இருந்தது. அந்த சீனில் வந்து ஜமீன்தார் ஒய்ஃபு நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஜெகன் சாரும் தம்பிராமையும் நல்லா நடிச்சிருந்தாங்க. நாங்களே சொல்லலை, அவங்களே அந்த கதையில் வந்து என்ன பேருங்க அது, தொப்ளி மாலான்றது நல்லா இருந்தது. அவங்களே தான் அந்த பேரே வச்சாங்க. அது நல்லாவும் நடிச்சிருந்தாங்க, நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. தடா ஃபாரஸ்டில் நல்ல ஒரு ஃபேமிலியாக இருந்து எல்லாரும் நல்லா பேசி நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இவர் டைரக்டர் கண்ணன் அவரும் நல்லா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார். அந்த எனக்கு எல்லாம் கொஞ்சம் என்னென்னு ஐடியா அவர் கேட்டப்பெல்லாம் அவர் எல்லாம் எனக்கு பண்ணி கொடுத்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார். எல்லாமே அவரும் எனக்கு அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. அப்புறம் பப்பிமா அவங்க பண்ண அந்த டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துங்க. அந்த கிளைமாக்ஸ் டான்ஸ் எனக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அந்த பாட்டு வந்து ரொம்ப எனக்கு அந்த படத்தில் வந்து ரொம்ப ரீச் ஆகும்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குங்க. அந்த கிளைமாக்ஸ் பாட்டு டான்ஸும் நல்லா இருந்தது. ரொம்ப நன்றிங்க. அப்புறம் ஸ்டன் மாஸ்டரும் நல்லா பண்ணியிருந்தாரு. அந்த டான்ஸ் இது ஃபைட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அவருக்கும் ரொம்ப நன்றிங்க. அப்புறம் என்ன தேங்க்யூ. பசங்களும் நல்லா நடிச்சு, அவங்களுக்கு ஆக்டிங்கை நாங்கள் சொல்லியே தரலைங்க. பசங்க நடித்தவங்களுக்குலாம் நடிக்கிறதுக்கு வருமா என்னானே இருந்ததுங்க. ஆனால் நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த 4 பசங்களும் நல்லா நடிச்சிருந்தாங்க. அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. சொல்லிட்டேன், அவரு சொல்லிட்டேன். இவரும் ஆடியோ இருக்கு ரன் மியூசிக் வந்தவருக்கும் ரொம்ப நன்றிங்க. கிசேஸ்க்கு அவருக்கும் ரொம்ப நன்றி. அவங்களும் நாங்கள் போனோம், இந்த பாட்டு நல்லா பிடிச்சிருக்குன்ட்டு அவங்க எங்களுக்கு பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப அவரும் இங்கே வந்திருக்காரு, அவருக்கும் நன்றிங்க. அப்புறம் தனஞ்சயன் சாருக்கும் நன்றிங்க, அவருக்கும் நன்றி. அவருக்கு பேர் தெரியும், பிரவீன் சாருக்கும் நன்றிங்க. அவரு இல்ல அவரு சங்க தலைவர் இவங்களா, செயற்குழு உறுப்பினராக வந்த ராஜா அவருக்கும் நன்றிங்க. சரி, தேங்க்யூ. என்னோட முதல் வணக்கத்தை என் குரு கேவி ஆனந்துக்கும், என்னோட அடுத்த வணக்கத்தையும் வரவேற்பு அன்பு எல்லாத்தையும் மேடையில் கொண்டிருக்க என்னோட குருமார்கள், என்னோட தலைவர்கள், அவங்களாம் சொல்லலாம், நண்பர்கள், கொலீக்ஸ் எல்லாருக்கும். இஃப்தாருக்கு ஆரம்பிக்க வேண்டிய ஆடியோ லான்ச்சை சகருக்கு ஆரம்பிச்சிருக்கோம். இஃப்தாரு சாயங்காலம் வரும். முதல்ல அதுக்காக என்னோட மன்னிப்பையும் பெற்றேன். அதில் இந்த படத்தின் சார்பாக அதுலேயே இருக்கிறதுனால அதுக்கான பொறுப்பை நானும் ஏற்றுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கான சாரி. வழக்கமாக நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் பசங்க இருக்காங்க, நம்ம எல்லார் வீட்லேயும் பாட்டி இருப்பாங்க. அந்த பாட்டிங்கெல்லாம் வந்து ஜென்ரலாக வரும்போது நம்ம எல்லாருக்குமே இப்போ இருக்க பாட்டிங்களும் சரி, பாட்டிங்கெல்லாம் வந்து பேர பசங்களுக்கு கதை சொல்லுவாங்க. இதுதான் வழக்கமாக இருந்தது. ஓகே, எல்லாரும் கதை சொல்லுவாங்க. இப்போ எங்கள் வீட்டிலலாம் வந்தால் என்ன டைம்லாம் போய் கதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் லதா மேம் வீட்லேயும் அவங்க தன் பேர பசங்களுக்கு கதை சொல்லியிருக்காங்க. வாரம் டெய்லி கதை சொல்லிட்டே இருக்காங்க. ஒரு 2 சம்மர் லீவுக்கு முன்னால் சரி இந்த மாதிரி கதை படமாக பார்க்க போகலான்னு போய் பார்த்தா அப்போ தான் தேட்டர் ஃபுல்லாக தேடுறாங்க. அந்த மாதிரி படமே இல்லை. தலையை வெட்டுறது,
மாங்கல்யத்தை அறுக்கிறது, குத்துறது, ஏமாத்து இந்த மாதிரி தான் இருக்குது. கடுப்பாயிட்டு இருக்கிறாங்க. என்னடா அது இந்த மாதிரி கதை இல்லவே இல்லைன்னு. வழக்கமா நம்ம வீட்டு பாட்டிக்கு சினிமாவுக்கு நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க பாட்டி பக்த துருவமா பாருகண்டையா நான் படம்லாம் கூட்டின்னு போயிருப்பாங்க. ஆனா என்னைக்குன்னா எங்க பாட்டி எனக்காக ஒரு படம் என்ன தலைவியே அடிச்சிருக்கும். ஆனா இந்த பாட்டி நம்ம பேர பசங்களுக்காக கதை மட்டும் இல்லாம எப்படி படம் வேணுமோ ஒரு படமாவே எடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் குவிண்டன் டாரன்டினோ ஃபிலிம் மேக்கர் சொல்ற முதல் அட்வைஸ் என்னன்னா, டூ த மூவிஸ் தட் யூ வாண்ட் டு see. இட்ஸ் எக்ஸலன்ட் திங். அவர் அப்படிதான் படம் எடுத்தாரு. He says that every aspiring filmmaker says நீ என்ன மாதிரி படங்கள் பார்க்க விரும்புறியோ அந்த மாதிரி படம் எடுங்க அப்படின்னு சொல்லுங்க. அதுதான் லதா மேடம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதுக்காகவே வந்து இட்ஸ் அளப்பெரிய விஷயம். யோசிச்சு பாருங்க, இப்போ லதா மேடம் படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஷாப்பிங் போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், கனவுக்கு போய் பேர பசங்க ஷாப்பிங் கூட்டு போகணுன்றாங்க, காசு கொடுங்க அப்படின்னா இவனுங்க ஏற்கனவே வீட்டில் சும்மா இருக்க மாட்டேன்றாங்க, காசே தர மாட்டாங்க. ஆனா அவர் கணவர் காசு கொடுத்து போய் படம் எடுமான்னு இருக்காரு. இவங்க இந்த படத்துல பண்ண காசை 30% மியூச்சுவல் ஃபண்ட்ல, 20% கோல்ட்ல, 30% சில்வர்ல, மீதி ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருந்தா 100% இதை விட பெரிய லாபம் சம்பாரிச்சிருப்பாங்க. ஸோ வாட் ஐ வாண்ட் த பாயிண்ட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், இந்த படத்துல வந்து ஒரு ஆழமான அன்பு, மிகுதியான ஆர்வம் இதெல்லாம் கலந்துருக்கு. அண்ட் இட் ஷோஸ் ஆன் த ஸ்க்ரீன். அண்ட் சண்டே இஸ் விமென்ஸ் டே. ஸோ இங்கே கொஞ்சம் only a very few little women are there. So first, my happy Women's Day wishes, okay, to everyone, to my crew, to my producers' daughters, and என்னோட அழைப்பேற்று வந்திருக்க என்னோட திரைப்பாய் கூட நண்பர்கள், ஓகே, அவங்களுக்கும் அண்ட் எல்லாருக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ். இந்த படத்தில் சந்தோஷ் வந்து ஹீரோ. நானும் சந்தோஷம் ஏற்கனவே ஒரு படம் நடிச்சிருக்கோம், பயமா இருக்குன்னு படம் நடிச்சிருக்கோம். வி ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் டுகெதர். நாகர்கோயில் பல ஊரில் நானும் நிறைய பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. ஆனா இந்த படத்துல அவன் தான் ஹீரோன்னு அவன் தான் ஹீரோன்னு எனக்கு தெரியாது. இந்த படத்துல நான் நடிச்சிருக்கேன்றது அவருக்கும் தெரியாது. டப்பிங்ல போனா வரார். ஏன்னா அவரோட கதைக்களம் வேற. நானும் தம்பி ராமையா வந்து பூதம். ஓகே, ஏன்டா நீ நிஜத்திலேயே பூதம், அதனால கரெக்டா நான் காசு பண்ணிருக்காங்க, நீங்க 2 பேரும் ஒரு பூதங்கன்னு. ஸோ எங்களோட ட்ராக் தனி. மேபி லாஸ்ட்ல தான் ஐ மீட் த ஹீரோ. அது வந்து ரொம்ப லேட்டாக தான் தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, அண்ட் இட் ஹேப்பன். அண்ட் இந்த படத்துல we shot lots of days in ஆந்திராவில் தாடாவில் ஷூட் பண்ணோம். அந்த இடத்துல ரொம்ப நெகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா, தம்பி ராமையா கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அவர் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கினாரு. அவர் இங்கே இல்லை, பட் ஐ லைக் டு ஃபினிஷ் திஸ் ஆஃப். அவர் சொன்னார், ஜெகன் எனக்கு வந்து சினிமாவில் வர்றதுனால ஒரு பெரிய இது இருந்தது. நான் வந்து எம்ஜிஆரோட மிகப்பெரிய ரசிகன். என்னோட சினிமாவில் என்னோட குறிக்கோள் என்ன இருந்ததா, எம்ஜிஆர் வாழ்ந்த ஊர்ல அந்த இடத்துல ஒரு நிலம் வாங்கணும் அப்படின்றது தான் ஒரு குறிக்கோளா இருந்தது. அது பல வருஷம் கழிச்சு நான் ஒரு லேண்டு வாங்கினேன் ஜெகன். ஆனா அந்த லேண்டு என் கையை விட்டு போறதுக்கான நிறைய சந்தர்ப்பம் வரும். என்ன ஒரு கஷ்டம் வரும், அதுவே வராது, சரிடா அது விற்கலான்னு போவேன், ஒரு படம் வரும், அட்வான்ஸ் கொடுப்பாங்க, விற்க மாட்டேன். இன்னும் கூட எப்பெல்லாம் அந்த லேண்டை நான் விற்கணும்னு நினைச்சு கஷ்டம் வரும், விற்கணும்னு நினைச்சு போகணும், அப்பெல்லாம் வந்து எனக்கு படம் வரும் அப்படின்னு சொன்னேன். அண்ட் இது எப்படி வாலிக்கு வந்து கண்ணதாசன் ஒரு பாட்டு மயக்கமா கலக்கமா இருந்ததோ, எனக்கு என்னவோ தம்பி ராமாயணன் சொன்னது எனக்கு அப்படிதான் தோணுச்சு. வாட் அ கிரேட் திங், நோ எவ்ரி டைம் தேர்ஸ் அண்ட் ஒரு டைம்ல சாப்பாட்டுக்கெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனா அவர் எப்படி அந்த பயணத்தை வந்தாலும் அவரே சும்மா கேட்கலாம், இல்லை அவரே சும்மா ஷேர் பண்ணாரு. அண்ட் தேங்க்ஸ் தம்பி ராமாயணன், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தம்பி ராமாயணன் கூட படம் நடிக்கிறதுல ஒன்று சொல்றேன், ஜென்ரலா கோடு போட்டா ரோடு போடுவாங்க. தம்பி ராமையன் அண்ணன்லாம் எப்படின்னா, கோடு போட்டால் ரோடு போட்டால் அது மேலே பிரிட்ஜு கட்டி, அதுக்கு மேலே மெட்ரோ கட்டி, டோல் பூத்லாம் வச்சு பண்ணுவாங்க. ஸ்கிரிப்டே தேவையில்லை. அது மாதிரி 2 பேர் இருக்காங்க. 2 பேருக்கு கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒன்று தம்பி ராமையன் அண்ணன், இன்னொன்று கோவை சரளாக்கா. இதை நான் உங்களுக்கெல்லாம் சொன்னதில்லை. ஸோ இந்த வாய்ப்பை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அவங்களெல்லாம் வந்து என்னங்க இன்னும் பண்ண மாட்டேன்றாங்களா, ஐயோ இல்லைங்க குழந்தை போதும், நிறுத்துங்க. அதுதான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்தது. நாங்கள் 2 பேரும் இன்ஃபேக்ட் டோல்கின்க்கு அப்புறம் வி கிரியேட்டட் அ ஓன் லாங்குவேஜ். நானும் தம்பி ராமையா பேசுற மாதிரி ஃபுல்லாக அவரும் நானும் கிரியேட் பண்ணி தொப்பிலியமாலாம் எங்கேருந்து வந்ததே தெரில. அண்ட் படம் ஃபுல்லாக அதை யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் வி யூஸ் இட். இன்ஃபேக்ட் ஜிப்ரிஷ் ஒரு லாங்குவேஜாகவே இந்த பண்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படம் வாய்ப்பு கிடைச்சதுக்கு ஐ ஷுட் தேங்க் டைரக்டர் கண்ணன், டைரக்டர் கண்ணன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வாய்ப்பு. அண்ட் இந்த படத்தில் வந்து சஷாங்க் தான் ஹீரோ நடிச்சிருக்காரு. இப்போ 9th ஸ்டாண்டர்டு. படம் ஷூட் பண்ணும்போது he was in 8th standard. படம் ஷூட் பண்ணும்போது 7th standard இருந்தான். இந்த படத்தில் 2 குட்டி பசங்க நடிச்சிருந்தாங்க. இப்போ இது நிஜமாவே ஒரு குடும்ப படம்னு சொல்லலாம். என்னன்னா, படத்தோட ஃபினான்ஷியர் வந்து அவங்க ஹஸ்பண்டு, ஓகே, எழுதினவங்க ஓகே கிராண்ட் மதர், நடித்தவங்க அவங்க கிராண்ட் சில்ட்ரன்.
சம்மர் ஹாலிடேக்கு ஜப்பான்லேருந்து சரிதாவோட பசங்க 2 பேரும் ஜப்பான்லேருந்து லீவுக்கு வந்தாங்க. லீவுக்கு வந்தால் நம்ம என்ன இருப்போம், எம்ஜிஎம் கூப்பிட்டு போவோம், வாடா ஷூட்டிங் கூட்டு போய் அவங்களையும் நடிக்க வச்சிருக்காங்க. அண்ட் ஸோ ஐ திங்க் there's lots of love in this movie. Okay, I'll not நிறைய டைம் எடுத்துக்க மாட்டேன், பட் I want to thank few people. Thank you so much 7 Studio கண்ணன், ரொம்ப தேங்க்ஸ். someone said இந்த படம் ரிலீஸ் பண்ண எவ்வளோ கஷ்டம்னு. ஸோ மை பிக் தேங்க்ஸ். இந்த வருஷத்தோட முதல் படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ தேங்க்ஸ் கண்ணன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிரிங்கிங் அவுட் த மூவி. அண்ட் தேங்க்ஸ் எங்கள் ஃபினான்ஷியல் சார்லாம் பேசினார். அவர் சொன்னார் பெண்கள் தான் ரொம்ப முக்கியம், அதெல்லாம் இல்லைன்னு. உடனே பாப்பி மாஸ்டருக்கு ஐயோ எனக்கு ஒரே ஒரு பையன் தான் நாங்கிறான்னு ஒரு கஷ்டம். நான் சொன்னேன் இதுக்கப்புறம்லாம் நீ பெண்ணுக்கு ட்ரை பண்ணாத, கேட்க முடியாதுன்னு. பாப்பி மாஸ்டர் இஸ் நாட் அ மாஸ்டர், என் கூடவும் நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. திடீர்னு ஷூட்டில் வந்து அவங்க யாருன்னா பார்த்தா நாகக்கன்னியா ஒரு ரோல் பண்ணிக்கிறாங்க. நல்லா பாருங்க அவங்கள, அவங்க தான் நாகக்கன்னியா நடிச்சிருக்காங்க. இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் தமிழ்நாட்டு நாகக்கன்னினா யாருன்ற மாதிரி, எப்படி கிருஷ்ணர்னா என்டி ராமாராவோ, நாகக்கன்னினா அடுத்து நம்ம பாப்பி மாஸ்டர் தான் வருவாங்க. அந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்காகவே யூ ஹேவ் டு வாட்ச் திஸ் மூவி. அண்ட் மை தேங்க்ஸ் டு ஆல் ஒன். உதயகுமார் அண்ணன் நிறைய மேடையில் சொல்லியிருக்கேன், பட் ஐ ஸ்டில் சே சார், நான் வந்து ஐ க்ரூ அப்ஸ் வாட்சிங் யுவர் மூவிஸ். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அலங்காரில் வந்து நான் ஊர்லேருந்து வந்திருக்கேன், நான் சின்ன கவுண்டர் மிஸ் பண்ணிட்டேன், நான் போய் பார்க்குறேன். அதில் படத்தில் ஒவ்வொரு பாட்டும், இன்ஃபேக்ட் எங்கள் திரைப்பா கூடத்தில் உங்கள் சின்ன கவுண்டர் பாட்டிலேருந்து தான் எப்படி வரிகள் எடுத்து தட்டகாரம் போட்டு நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, மை ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய லிரிசிஸ் பிரியன் அவர் நடத்துகிற திரைப்பா கூடத்தில் லாஸ்ட் மந்த் ஐ வெண்ட் அண்ட் ஜாயின் த கோர்ஸ். ஸோ ஐம் டூயிங் இட். அண்ட் இட்ஸ் அவுட் ஆஃப் லவ் ஃபார் த மூவிஸ். லிரிசிஸ் ஆகணுன்ற ஆசை இல்லை, பட் டு நோ த கிராஃப்ட் அண்ட் என்ஜாய் த கிராஃப்ட். அண்ட் தனஞ்சன் சார், தேங்க்யூ ஸோ மச். I'm sure we'll be back here again, இல்லையா? அடுத்த படத்துக்கு we'll be back here. And thank you so much. So Anna, thanks 10 Music everyone. Master, thank you Master. And my thanks to cameraman PG Muthaya, such a quiet man. I think அவரும் எங்க இருக்காருனே தெரியல, ஆனால் அவங்க ஒர்க் எல்லாம் ரொம்ப சிம்பிளா பின்னால இருக்காங்க. நாங்க தான் நடிகர்கள் வந்து பயங்கர அலப்பறை பண்றோம், அவங்கலாம் குவைட்டா பின்னால இருக்காங்க. அண்ட் முத்தையா, தேங்க்யூ ஸோ மச். நைஸ் ஒர்க். அண்ட் ப்ளீஸ், இதே ஒரே ஒரு குறிக்கோள் தான். And I know you will be a bit upset with us. Okay, we are 2 hours late. But please write good things. Padam parunga. Padam paathu, if you like the movie, please write good things about the movie. I hope the padam poi ella chinna pasangala senda, it will be very happy. Thank you. Thanks for all this. Sir, visuals okay va?